மருந்து பட்டு பட்டு உடம்பு ஃபுல்லா பிசு பிசுன்னு இருக்கு. சீக்கிரம் ஃபுல்லா எடுத்து விடுங்க. ஆனா உடம்பு ஃபுல்லா எடுக்கணும் சொன்னா காலையுமா விட்டு வைக்க மாட்டீங்க. நான் வாழையாவது கொஞ்சம் முடிவு இருக்கட்டும் நான் ப்ளீஸ்ண்ணா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த இந்தியன் ஸ்பின்ஸ் அப்படிங்கிற பொமரேரியன் தான். ஏன்னா நிறைய பேர் பொமரேரியன் பாங்க, நிறைய பேருக்கு இந்தியன் ஸ்பின்ஸ் சொன்னா தான் புரியும். ஸோ இந்தியன் ஸ்பின்ஸ்னே சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க பேர் வந்து டாஃப். இவங்களுக்கு என்னன்னா ஒரு வேற டாக் ஒன்று வந்து கடிச்சு அது வந்து ஒரு சின்ன புண்ணாயிருச்சு. அந்த புண்ணு வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக அவங்க ரொம்ப மெடிசின்ஸா போட்டிருக்காங்க. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ் தான். பட் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த சுத்தி வந்து பர்ற எல்லாமே ரொம்ப ஃபால் ஆயிடுச்சு. அந்த மெடிசின் போடுறதுனால வர அந்த டிஃபெக்ட்ஸ் தான் இதெல்லாம். ஃபுல்லா பிசு பிசுன்னு ஆகி இந்த பர்ற எல்லாமே ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஸோ டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வேமா வந்து நம்ம இடத்துல வந்து ஃபுல் ஜீரோ ட்ரிம் கேட்டிருந்தாங்க. அதனால நம்மளும் ஃபுல் ஜீரோ ட்ரிம் ஆரம்பிச்சிச்சு. நீங்க பார்த்தா தெரியும் எல்லாத்தையும் வந்து நீட்டா எடுத்து ரிமூவ் பண்றோம். அவங்களுக்கு இந்த கழுத்து கிட்டக்க கொண்டு போகும்போது மட்டும் ரொம்ப பயந்தாங்க. அவங்க பெட் பேரண்ட்ஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்தது அவங்களுக்கு. அவங்க பெட் பேரண்ட்ஸ் கண்ணாடி மூலியமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னொன்னு இல்லாட்டினா ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அந்த அளவுக்கு பெட் பேரண்ட்ஸ் மேல அவ்வளோ பாசம். அவங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்ட்டாங்க. அண்ட் நல்லா ஒட்ட ஃபேரா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு டெய்ல கரெக்டா அந்த சைசிங் பண்றோம். ஏன்னா எல்லா உடம்புல இருக்க ஃபர்ரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால டெய்ல மட்டும் கொஞ்சம் சைசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆனல் போர்ஷன் யூரினரி போர்ஷனையும் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் இருந்தாங்க. எந்த ஒரு அக்ரெஷனும் இல்லை, எந்த ஒரு முரட்டுத்தனமும் இல்லை. ரொம்ப குட் பாயா பிஹேவ் பண்ணாங்க. அந்த ஃபேஸ் சுத்தி இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. அன்னியவனா இருக்கு. இப்ப நம்ம பாடி ஃபுல்லா கட் பண்ணிட்டோம். ஸோ ஃபேஸ் மட்டும் அன்னியவனா இருந்ததுனால அதை வந்து நீட்டா சிசரிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உங்க டாக் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறீங்கன்னா நீங்க தாராளமா ஜீரோ கட் பண்ணலாம், சீசனல் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. அப்படி இல்லை நான் வெளியே தான் வச்சு வளர்க்குறேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஜீரோ கட் பண்ண வேண்டாம். அது வந்து அந்த டாகோட பாடி டெம்பரேச்சர் டோட்டலா ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பெட் பேரண்ட்ஸ் நின்றுகிட்டே இருக்கணும். நல்ல அந்த சைடு கண்ணாடி இல்லாதனால அவங்க பெட் பேரண்ட்ஸ் கதவை திறந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களும் அவங்க சவுண்டு கேட்டா தான் அமைதியா இருப்பாங்க. அவங்க கண் முன்னாடி இல்லை அப்படின்னா ஆட ஆரம்பிச்சிருவாங்க, இங்கிட்ட அங்கிட்ட ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க பெட் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே தான் நானும் குளிப்பாட்டிக்கிட்டே இருந்தேன். இல்லாட்டினா ஒரு வழி பண்ணிடுவாங்க நம்மளை. அண்ட் ஃபைனலாக நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. நீங்க பார்த்தா தெரியும் நல்லா ட்ரை அப் பண்ணிருங்க. ஃபர்ரே இல்லைன்னாலுமே ட்ரை அப் பண்றது ரொம்ப நல்லது. அவங்க அழகா ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ். பாய்.